மக்களே மொட்டை நாங்கள் 3 பேருன்னா 3 பேர் நானும் பாப்பாவும் மொட்டை அவனை வந்து பூ முடி கொடுக்குறேன். எங்கே இருக்குன்னு தெரியுமா? எங்கே பாப்பா இருக்கோம்? அவங்களுக்கு வந்து தெரியுங்களா? ஓகே, நாங்கள் திருப்பதியில் இன்றைக்கி காரை விட்டுட்டு ஆட்டோவில் தான் போகிறோம். சரி, மொழி தெரியாத ஏரியா, அதனால் நம்ம காரை விட்டுட்டு ஆட்டோவில் கொண்டு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோங்க. ரொம்ப நாள் நான் நினச்சிட்டு இருந்தது மொட்டை போடணுன்ட்டு. அதுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. திருப்பதி பார்க்க, பெருமாளை பார்க்க கிளம்பி போயிட்டுருக்கோம். அவசரம் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் மறந்தாப்புல சேர்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே எடுத்தாச்சு. ஜெராக்ஸ் ஒரிஜினல் எல்லாமே உள்ளதான் இருக்குது. இருந்தாச்சுங்க. இப்போ 3 பூ 50 ரூபாயா? அது வேணும், அது வேணும். அடி அப்படிதான் சொல்றாங்க, நமக்கு எங்க தெரியும். எவ்வளோ அது? சரி, ரைட், ஓகே. சரி, அர்ச்சனா ஓகே, நன்றிண்ணா. ஓகே, உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. நல்லா சாமியை பார்த்தாச்சு. 200 ரூபா டிக்கெட்டில் போனோம். போயிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு லட்டு கொடுத்தாங்க. என்னவா? ஏடிபி, ஆமாண்ணா. சரி, BS4 நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்கள் இப்போ வந்து காலையிலேயே சாப்பிட போயிட்டுருக்கோம் திருப்பதியில். நேற்று நான் ரூமில் இருக்கும்போதெல்லாம் PS4 தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜம் என் மகளுக்கு ஜம்முக்கு அதுக்கும் ரொம்ப கனெக்டிவ். இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்தே நான் ரேபிட்டோ புக் பண்ணலான்னு இருக்கேங்க. ரேபிட்டோ மூலியமாகவே மேக்ஸிமம் நான் ரூம்லேருந்து கோயிலுக்கு ரேபிட்டோ தான் வந்தேன். மறுபடி கோயிலுக்கு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறது ரேபிட்டோ தான் போகிறேன். இங்கே நேற்று ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. PS4 எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா சாமியை பார்த்தாச்சு. நீ எப்படி சாமியை பற்றி இல்லையா? தூக்கமே வந்துட்டு பசினா மன திருப்தியா சூப்பரா ஜம்முடு பார்த்தா சாமியை. இப்போ நாங்கள் தான் முதல் தரிசனம். என்னன்னா போனோடனே தரிசனத்தை சாமியை பார்த்தாச்சு. அது ஹாப்பி. கீழ் திருப்பதி சாமியை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மேல் திருப்பதி போகணும். சாப்பாடை வந்தாச்சு. எனக்கு வந்து மினி சாம்பார் இட்லி, அவங்களுக்கு வந்து எப்பயும் போல பொங்கல். ஏன் வாயில் ஏன் அப்படி வச்சிருக்கா? முருங்கைக்காயவா? நடிக்கிறா. அதான் நடிக்கிறா. சாப்பிட வேண்டியதாங்க. கடையில் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. என் குடும்பம் வாழ்நாளில் இன்றைக்கி தாங்க 2வது பொங்கலை வாங்கி சாப்பிடுது. நான் மினி இட்லி சாப்பிட்டா அதுவும் செம்மைய டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், இந்த சாம்பார் பாம்பாரா பருப்பாவை சூப்பராக இருக்குது. இதுவும் பொங்கலுக்கும் செம்ம டேஸ்ட்டு. உண்மையும் சொல்கிறேன், நாங்கள் இது வரைக்கும் எல்லா கடைக்கும் போயிருக்கோம். நார்மலாக இருக்கும் சாப்பாடு, காலையில் சாப்பாடலாம். ரொம்ப பிடிச்ச சாப்பாடுன்னா இந்த கடையை தான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. இப்போ வாட்டர் மெலனும் மாதுளையும் வாங்கி வச்சுருக்கோம் குடிக்கிறது. உனக்கு யார் எங்கே நானே குடிச்சு போகிறேன். நேற்று இப்படி தான் சொன்னேன். இந்த ஹோட்டல் தான்மா, PS4ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். நல்லா இருக்கு. உள்ள நல்லா பளிச்சுன்னு வெளிச்சமாகவும் இருக்குண்ணா. சாப்பாடு சூப்பர். நெய்யெல்லாம் மிதக்க விட்டுருக்காங்க. 4 சட்னி, 2 வகையான சாம்பார், பொங்கல் நல்லா குழுகுலுன்ட்டு சூப்பராக இருக்குது. பொங்கல் தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்க. முடிச்சுட்டு அப்படியே கோயில் போயிட்டு இருக்கோம். சார் தமிழ்நாடுங்க சார்? தமிழ்நாடு, தூத்துக்குடிண்ணா. ஆமாம், வந்துருக்கீங்களா? இல்லை சார், வந்தது இல்லைண்ணா. அண்ணா நல்லா பேசிட்டு அப்படியா? இந்த மலைக்கு அங்கிட்டு போகணுமா? மலை அந்த சைடு சார். அங்கே தெங்க பாருங்க சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஸ்டாச்சுஸ். ஆமாம்
ஸ்டாச்சுக்கு அந்த பக்கம் போனோம். ஓகே ஓகே ஓகே. எல்லாத்தையும் செக் பண்ணி தான் விடுவாங்களா அதில்? ஆமாம் சார், அதுவும் செக் பண்ணுறோம். எங்களை இந்த டோல் பக்கத்துலேயே இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்டு நாங்கள் பேக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்தாச்சு. காரையும் செக் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. எல்லோரும் மேக்ஸிமம் இங்கே நின்று தான் ஏறுறாங்க. கையையும் எல்லாத்தையும் எப்படி தூக்கிட்டு போகிறோம் பாருங்க. எங்கள் வண்டி வரும். மொட்டை அடிக்க வந்தாச்சுங்க. பார்த்து வரும். அதனால் எவ்வளோ கூலிங்காக இருக்குன்னாருண்ணா. ஏபே பாப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி போனேண்ணா இப்படி பாப்பா நில்லு பாப்பா. நாங்கள் மொட்டையை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். பிள்ளைய நில்லுவே, மொட்டையை காமிப்பேன்பே. நில்லுவே, மொட்டையை போட்டு நாம போட்டு வச்சு நல்லா இருக்கா மொட்டை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அருணா பூமடி கெடுத்துட்டான். அதுக்கடுத்து இன்னொரு பெரிய மொட்டை, ரவுடி மொட்டையாவே இது. ஆமா, என் மொட்டை நெளிஞ்சிருக்குங்க. தெரியலையே எனக்கு. என் பிள்ளை மொட்டைப்படி அழகா இருக்காளே. பிடிச்சிடலாமா? சின்ன வயசுல பிடிச்ச விடல. அங்க வருது அவ ஒருத்தி எப்படி ஓடிட்டு இருக்காங்க. ஏன் நில்லுவே. ஆமா பிடிச்சி நில்லுவே. ஒழுங்கு காட்ட மாட்டேக்கான். பட்டு பாப்பாடலாம் இந்த காமிக்கு. ஓ இத்தனை இவ பிறந்ததுலேருந்து எங்களுடைய கனவு என்னன்னா, இது எவ்வளோ நாள் நாங்கள் திருப்பதிக்கு வரணும்னு நினச்சிட்டோம். இப்போ தாங்க அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்கு. நல்லா பார்ப்போம், அடுத்தடுத்து எப்படி தான் நடக்கு என்னங்கிறத பார்க்கலாம். திருப்பதிக்கு வந்தாச்சுங்க. இன்னும் கோயிலுக்குள்ளே போகிறதா நடக்குது. அப்போ மொட்டை படியும் அப்படி பல இருக்கு. கத்துட்டு இருக்குல்லையா, தனியாக இருக்குண்ணே. அவர் எடுக்க ஒழுங்காக எடுத்துகிட்டு போகிறா. சரி ரைட்டு ஓகே எடுங்க. நில்லு பாப்பா. எங்கண்ணா? ஆனால் நீட்டாக ஸ்பீடாக எடுத்தாங்க. செம்ம ஸ்பீடாக போயிடும். பாப்பா நில்லு மாமா, செல்ஃபி எடுத்துரும். அப்பையில சிரிச்சுக்கிட்டே வர்ற இவன், அப்பையிலிருந்து சிரிச்சுக்கிட்டே வர்ற ஆளுங்க ரெண்டு பேரும். சிரிப்பு நிப்பாட்டே மாட்டுக்காளுங்க ரெண்டு பேருமே. ஏமா நீனும் மொட்டை போட்டிருக்க, நீ அக்ஷய வருஷம் வந்து சிரிப்பாளுங்க. சிரிப்பு நிப்பாட்டே மாட்டுக்காளுங்க. உள்ளே போயிட்டுருக்குங்க கோயிலுக்குள்ளே. உள்ளே என்ட்ரி வந்தாச்சு. முக்கியமாக உள்ளே இங்கே நீங்கள் வரும்போது வந்து யாரும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வந்துடாதீங்க. அது போக ஷால் போட்டுட்டு. ஆமாம், நாங்கள் ஷால் இல்லாதனால வாங்கிட்டோம் எங்களுக்கு. ஆமாம், இதுக்குள்ளே பக்கத்தில் விற்காங்க, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் முக்கியமாக ஜீன்ஸ் பேண்ட் அலௌடு இல்லை, கன்ஃபார்மாக இல்லை. வேஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உடனே விட்டுறாங்க. போட்டு நீ இல்லை சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோங்க வெளியே. ஆனால் உள்ளே போகும்போது நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வர மணியை பார்த்துக்குங்க. ஆமாம், லட்டு வாங்க, மொபைல் வாங்க, அது இதுன்ற ரொம்ப நேரம் ஆயிட்டு. முக்கியமாக எங்களுக்கு வந்து சாமி தரிசனம் பார்க்க 3 மணி நேரம், ஆனால் 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமாம் 5 மணி நேரங்க சாமி தரிசனம் பார்க்க.
இத்தனைக்கும் நாங்கள் வந்து 500 டிக்கெட்டில் உள்ளே வந்து அவ்வளோ நேரம் ஆகிட்டு ரிட்டர்ன் வெளியே வர்றதுக்கும் கூட்டம் வச்சு பிதுக்கு எடுத்துட்டாங்க. ஆமாம்மா பார்த்தோம்மா பிதுக்கு எடுத்து லட்டு நாங்கள் ஆன்லைன்லேயே ஒரு 10 லட்டு ஆர்டர் போட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்டு வாங்கி வச்சுருக்கோம். அதுவே காணுமா காணாதா அப்படிங்கிறாரு தெரியல. அப்போ மொபைல் வாங்குறதுக்கும் அழன்னு அலைஞ்சிட்டேங்க. ஒரு வழியாக எப்படியோ சாமியை பார்த்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்தாச்சுங்க. சந்தோஷமாக இருக்கு. ஆமாம் நெரிச்சு அப்போ பிடிக்கு எடுத்துட்டாங்கப்பா நெரிச்சு. ஆனால் சந்தோஷமாக இருக்குங்க சாமியை பார்த்தது. ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான். அந்த கொஞ்ச நேரத்தில் சாமியை பார்த்துட்டு வந்துடணும். அப்பா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தான் தெரியாமல் இதுக்கு நேரம் இருக்குது சாமி. பாப்பா வாங்க இறங்க ஃபோட்டோ எடுப்போம். மொட்டை மண்டை இனிமே மொட்டைன்னு தான் அது என்னது இவளுக்கு இனிமேல் மொட்டைன்னு தான் பேர். மொட்டை பாஸ் நீ மொட்டையாமா. ஓகே இனிமேல் இன்னிலேருந்து உன் பேர் மொட்டையம்மான்னு பேர் மாற்றிடுவான். பாப்பா இன்னும் மேலே இன்னும் ஏறி நடக்கணும் தாயே. இன்னும் கொஞ்சம் தூரம் இல்லை, இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். மேலே தான் போகணும் நம்ம. இங்கனே உட்காந்து நல்லா பொறுமையாக காற்று வாங்கிட்டு. ஆனால் கூலிங்காக இருக்குங்க. வெக்க எதுவுமே தெரியல. இல்லை அப்படியே கிளம்புறதா அப்படி வெளியே காரணிக்கும் போய் எடுத்துகிட்டு போயிடும். ஆமாம் மேலே தான் ஏறணும். அவர் கீழே வந்து ஃபோனை எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இந்த இடத்துல. ஆமாம் வீடியோவும் எடுக்கல. இல்லை என்னென்ன நடந்துச்சுன்னு காமிக்கணும்ல. பெருமாளை பார்த்தா சாமி தரிசனம் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே காரில் ஏறி அப்படியே போயிட்டு இருக்கோம். கிளம்பியாச்சு. பின்னாடி அப்படி சாப்பிட்டுட்டு வர்றாங்க 2 பேரும். மொட்டையம்மா நீ தான் மொட்டையம்மா. மழை மாதிரி தண்ணி விழுந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. அப்பா ரூமில் போய் பேசுவோம் வாங்க. நாங்கள் காலையிலையும் இங்கே தான் சாப்பிட வந்தோம். இப்போ நைட்டுக்கும் இங்கே தான் சாப்பிட வந்துருக்கோம். எனக்கு உள்ள சாப்பாடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா சூப்பராகவே இருக்குது. அதான் வந்து உட்காந்தாச்சு. சாடை ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடை பார்க்க சூப்பராக இருக்குங்க. செமையாக இருக்குது. விஜய் ஐட்டத்திலே பன்னீர் டிக்கா, சாண்ட்விட்சு, பானிபூரி, சாட் மசாலா வந்து காம்போ. இது எல்லாமே எங்கன்னா ஏதாச்சும் நல்லா இல்லாமல் இருக்கா? எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இளநீர் பாயசம் கூட முதல்ல சூப்பராக இருக்குங்க. இன்னும் இது கூட திங்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கு. எல்லாம் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஆமாம் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாமே சூப்பர். நானும் அவ்வளோ திங்கவே மாட்டேன். இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அது என்னத்துக்கும் பாப்பா நம்ம எங்க இருந்திருக்கோம்? இப்போ ஏரியான கொட்டாய் விட்டுருக்கோம். எங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம மறுபடியும் அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு. திருப்பதியிலேருந்து கிளம்பி திருத்தணி கோயிலுக்காண்டி வந்தாச்சுங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் ரூம் எடுத்துருக்கேன். ஐயோ அமுக்கவே இல்லையோ. அதானும் பார்த்தேன் நானும் என்னடா இன்னும் போகாமல் இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமாம் அதே வீடியோவில் தான் வரும். அதே வீடியோவில் காமிச்சிரும். அந்த திருப்பதி வீடியோ வந்து கம்மியாக தாங்க இருப்பேன். இருக்கும்ல என்ன புது ரூமாக இருக்குது நாங்கள் ஸ்டே பண்ண அந்த இடம். நம்ம நடக்க லைட் ஏறினா இது ஊற்றியா காடுங்க வை. அப்பா ஆமாம் அங்கேயும் 4 என்ன அங்கே 304 இங்கே 104. ஐ சும்மா அப்படியே அப்படியா திறந்துட்டு நமக்கு கடைச்சிருங்க. இன்னைக்கு அங்கே உள்ள போகிற ரூமை காமிக்கிறேன். இங்கே உள்ள ரூம் பாருங்க எல்லாமே புதுசு நல்லதா இருக்கு. எடுத்து வைங்க எல்லாத்தையும்.
அப்பாடா. வெளியே பேக்கு மொட்டை அம்மா. அவ என்ன மொட்டை பசுங்கிறாவ. டாய்லெட்டும் நல்லா இருக்கு கோயில். புது ரூம் ஸ்மெல் எஸ். ஓகே டன். நீங்கள் நல்லா நைட் ஃபுல்லாக நல்லா படுத்துங்கும். என்னன்னா ஆமாம், இது மலையாக இருக்கும். அப்படியா? எனக்கே தெரியாதுவே. லாக் போட்டுடலாம்ல. லைட் இந்த லைட்டில் எரியல. இப்போ இப்படி வெளிச்சமாக இருக்கு. ஏசி ஓடுது இல்லையா? ஆன்லைன் இல்லை. அப்பா அடி எங்க அணையா? என்ன அணையா ஆலையா? வாங்க டாய்லெட்டு காமிக்க. கபோர்டுக்குள்ளேயும் லைட் இப்போ சூப்பராக இருக்குல்ல. ஆமாம் உள்ள லைட்டு. துண்டுலாம் பரவாயில்ல, புது துண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டா? ஏப்பா அப்படிலாம் இல்லை, வேற வந்திருப்பாங்க. டிவி சாம்சங் டிவி. நம்ம வீட்டில் உள்ள டிவி யாருன்னா இல்லை கிடையாது. எங்கள் வீட்டில் நல்லா ஸ்லிம்மாக இருக்கும் டிவி. இல்லை இதோட பெருசு இல்லைன்னா நம்ம வீட்டில். அங்கே டாய்லெட்டு காமிக்கா. அங்க ரூம்ல கண்ணாடியே இல்லல. கண்ணாடி ஒரு கண்ணாடி லைட் வரனா பாத்ரூம்லவே தலசிட்டு வந்தாங்க லைட். இந்த பேர் கொசுவல மரக்கட்டையில இங்கே வச்சு டாய்லெட் சூப்பராக இருக்கு. ஆமாம், எழுத்து கூட அழிக்காம தான் வச்சுருக்காங்கன்னவ. திருப்பதியிலேருந்து நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு இங்கே ரெஸ்ட் எடுக்காம முருகரை பார்த்துட்டு அடி ஊருக்கு கிளம்புவோம். நேரம்னா ஓகே பாய்ங்க. முருகரை பார்த்துட்டு காலையில் சந்திப்போம். பாய் பாய். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் திருத்தணி முருகர் கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கோங்க. ரொம்ப வருஷமாக 6 படை வீடுகளுக்கு எல்லா வீடுகளுக்கும் போகணும்னு நினச்சோம். அதில் ஒரு படை வீடு தான் இது. என்ன போனோம். சரி, முருகரே எங்களை கூப்பிட்டுட்டாரு, அப்படி தான் சொல்லணும். நேற்று நைட்டு பார்த்தேன். அங்கே திருப்பதிலேருந்து எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் காமிச்சிச்சு. சரி அப்போ இங்கே போயிடலாம் அப்படி நானாக தான் பார்த்தேன். சும்மா மேப்பை பார்த்து பக்கத்தில் ஏதாச்சும் ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக திருத்தணின்னு இருந்துச்சு. திருச்சி தான் இப்போ திருத்தணியாக மாறிட்டுனப்பா. நான் நினச்சி பார்க்கல அந்த அளவு. இன்னைக்கு முருகரை பார்க்க நடந்து போயிட்டுருக்கோங்க. பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் இப்படி வந்துச்சுட்டு. கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது போல். வேலைப்பாடெல்லாம் நடந்துட்டுருக்குங்க. அதான் இங்கேயும் அன்னதானே இருக்குப்பா. கோயில் போயிட்டு சாப்பிட்டு போயிடும். ஆமாம், 100 200 அப்படி போனாங்க. இந்தா பைசாட்டு. உனக்கு எதில் வைக்க பரவாயில்ல. கேட்டு கொண்டு வந்திருக்கேப்ப. முடியோட இருக்குண்ணே. பாப்பாக்கு மொட்டையில் மொட்டை மண்டை உனக்கு தான் வைக்கணும். மொட்டை மண்டையில் இது மல்லி தானே. முடிய இருந்தா உனக்கு அப்போ காலத்தில் ஓட்டி வைக்குங்க மொட்டை மண்டை. ஆமாம், இது 4 லாபம் தான். எனக்கு தெரியலப்பா நம்ம ஊரில் எப்படிங்கிறது இல்லை. இங்கே எப்படி? ஆமாம், இது மொளம் 50 ரூபா. ஆமாம், முருகரை கூட்டமே இல்லாமல் சூப்பராக பார்த்துட்டு இருந்தேன். சின்னனா ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப நேரம் 2 சாமி கும்பிட்டுட்டு நல்லா ரொம்ப இது அலங்காரம் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.
அது போக இங்கே கூட்டமும் இல்லை, நல்லா இருந்துச்சு. நேற்று நல்ல கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து பார்க்க, கோயிலேருந்து பார்க்க இடத்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. சூப்பராக இருக்குங்க. திருப்பதி தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதுன்னு நினைக்கிறேன். மலை இங்கே பாருங்களேன், நல்லா அமைதியாக இருக்குங்க திருத்தணி கோயில். நம்ம திருச்செந்தூர்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. தெரிலம்மா என்ன மலைங்கிறது. திருச்செந்தூர்லாம் கூட்டம் அலமோதும்ல. இங்கே நான் காலையிலேயே வந்தனால கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. சாமியை முருகரை நல்லா பார்த்தாச்சு. நான் ஒரே ஒரு சாமியை மட்டும் பார்க்கணும்னா முருகரை, சுவாமி மலை திருத்தணியை மட்டும் பார்க்கணும். திருத்தணி இது சரி, சுவாமி மலை மட்டும், கும்பகோணத்தை மட்டும் பார்க்கணும். நாங்கள் இதுக்கு முன்னாடி போனோம், ஆனால் வாசல் முடிய நின்றுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள், ஏதோ விசேஷ நாள், சரியான கூட்டமாக இருந்துச்சு, நெருங்கவே முடியல. வாங்க இப்போ போய் அன்னதானம் போய் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். என்ன உட்காந்தாச்சு இராவே இருக்குண்ணே. என்னம்மா அங்கேருந்து பார்த்தா எல்லாம் தெரியுதுல்லண்ணா. பாப்பா இங்கிட்டு பார்த்து கீழே பார்த்து நடந்து வாப்பா, எதுவும் தட்டி விட்டுறாதம்மா. திருப்பதிலையும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இங்கே நல்லா ஃப்ரீயாக சாமி கூட்டம் இருந்தோம். அடுத்து போகிற வழியில் வேறு என்ன கோயில் இருக்குதுன்னா இருக்கிற எல்லா கோயிலையும் கொண்டு போயிடணுண்ணே. இந்த இருக்கு வேலை நடந்துட்டுருக்குங்க. கும்பாபிஷேகத்துக்காண்டி வேலை நடக்க போலண்ணா. அப்போ இங்கே இது படி எங்கேருந்து மேலே இருந்து நடந்து வருவாங்க போல. கீழே இருந்து வர்றேன் வேலை ஒரு எப்படி இருக்குண்டு எவ்வளோ சார். அங்கே உப்பு தலை சுற்றி போடுறாங்கன்னா, மிளகு உப்புலாம் தலை சுற்றி போடுறாங்க. தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த அங்கே இருக்கு. உங்களுக்கு லைனில் விட்டு ஆளுக்கு ஒரு டோக்கன் கொடுக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லைன் போயிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு லைனில் போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம், ஆனால் கரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க. 228 பேர் இன்றைக்கி மட்டும். என்னம்மா? ஆமாம், எனக்கும் கொடுத்துருக்காங்க. மற்ற 3 பேருக்கு கொடுத்துருவோம். உனக்கு கொடுத்துருக்காங்கல்ல. லைன் நடந்து வரோம். ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர்த்துக்கு தானே, இதுக்கப்புறமும் உண்டா? ஒவ்வொரு டோக்கன் அடிச்சு கொடுப்பாங்க போல், தெரில. நம்ம சாப்பிட்டுருக்கு. எனி டைம் சாப்பாடு உண்டு போல். வாங்க சாப்பிடுவோம். இன்றைக்கி திருத்தணி அன்னதானம் தான் எங்களுக்கு. காலையில் சாப்பாடு எல்லாருமே சாப்பிட வரிசையாக உட்காந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து பொங்கல் தான் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். பொங்கல், சாம்பார், ஆனால் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. பாப்பாவுக்கு முடிச்சு கொலகொலன்னு நல்லா சுட சுட இருக்குங்க பொங்கல். நல்லா வாசமாகவும் இருக்குது. கிளாஸ் அந்த ஒரு அவ்வளோதான். புளியை பறித்து கொடுத்தோம். சூப்பராக ரெடி ஊற்றி வந்துட்டாங்க. நல்லா குழஞ்சு சூப்பராக இருக்கும் பொங்கல். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கும் கோயில் சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திருச்செந்தூரில் வேறு லெவலில் இருக்கும். என்ன சாப்பாடு, மோர் பொரியல், அது காலையினால அது பொங்கல் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஆமாம் ஆமாம், இது வந்து பொங்கல் சாம்பார் வைப்பான். வரவுங்களேன். எனக்கு சூடே தரல பசியில். ஆமாம் ஆமாம். ஓகே, வாயில் வச்சோன்னா அப்படி கரைஞ்சி ஓடுதுங்க பொங்கல். வேற லெவல் டேஸ்ட்டுங்க அன்னதானத்தில். என்னம்மா? நானே சாப்பிட்டு முடிக்க பாருங்க. அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டேன். சூப்பராக. நீ சாப்பிடு. நான் சாம்பார் எல்லாம். ஆமாம் ஆமாம், வந்துட்டே இருக்காங்க.
நம்ம எவ்வளோ நாள் கேட்க கேட்க தர்றாங்க பொங்கல். வீணாக்கக்கூடாது, வீணாக்காமல் சாப்பிடணும். எவ்வளோ நாள் வருங்க, சுட சுட அடுத்த ரவுண்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாம்பார் சூப்பராக இருக்கும் சாம்பார். லைட்டா ஓகே. அப்பாடா, சாம்பார்னாலும் சரி எல்லாமே எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ தர்றாங்க. பின்னாடி ஒரு ரவுண்டு அப்படியே சாப்பாடு வச்சுட்டு போகிறாங்க. சாப்பாடு சாம்பாரும் ஊற்றிட்டு பின்னாடி போயிட்டே இருக்காங்க. நல்லாயிருக்கு. பொங்கலே 2வது ரவுண்டு வாங்கி அடிக்கிறேன். அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்ணே. அது கொஞ்சமாக தான் வாங்குவேன். நீனா 2 ரவுண்டாவது ரொம்ப வச்சு சாப்பிட்றாங்க. நைட் சாப்பிட்றது தான் நல்லா இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே தான். அவ்வளோதாங்க, சாப்பிட்டே முடிச்சிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க அன்னதானத்தில். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு போடுறாங்க, 4 முழுவதும் சாப்பாடுன்னு போட்டுருக்காங்க. திருத்தணி அன்னதான சாப்பாடு வேறு லெவல். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம பே பண்ணலாமா? அவ்வளோதான், எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இது மாதிரி நல்லா சாப்பிட்டான். யாருனாலும் சாப்பிட்ட முடிய போகிறா. அப்போ ஆர்டர் பண்ணல. இலையை வந்து அவங்கவுங்களாவே எடுத்துக்கலாம், இல்லை அவங்களும் வச்சுருக்காங்க. இது வந்து நாங்களாவே எடுத்து அப்படி போடுறோம் இலையை. வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோமா.